ட்ரூத்தாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றாத விஷயமா இருக்கணும்னு நான் ரொம்ப என்னுடைய தேடல் இருந்தது. நிறைய தொழில்கள் நான் பண்ணிட்டு வந்திருந்தேன். அதில் எனக்கு எல்லா விதத்துலையுமே சக்ஸஸ் கிடைக்கல, ஒரு வெற்றி அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல. அப்போது நான் ஜவுளி வியாபாரத்தை முழுமையாக எனக்கு ஒரு நபருக்கு எனக்கு அந்த வியாபாரத்தை கொடுத்துருக்காரு. நான் பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து லாரி டிரைவர். இப்போ ஜவுளி வியாபாரத்துக்கும் லாரி டிரைவருக்கும் ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு ட்ராக் மாறிச்சு, நான் அதை பிடிச்சி பயணம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது சீட்டு பிடிச்சி நடத்தினேன், நிறையா ஃபர்னிச்சர் அது இது நிறைய ஈடுபட்டேன். எதுலேயுமே சக்ஸஸாக வேணா எல்லாத்துலேயுமே நிறையா பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அதை அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தேன். இனிமேல் எதுவுமே டென்ஷன் வேண்டாம், ஆரோக்கியமான இந்த வியாபாரம் நல்ல முறையாக கிடைச்சிருக்குது. அம்மாவுக்கு கிடைச்ச ஆரோக்கியம், ரெண்டாவது அதுக்கப்புறம் எனக்கு கைவலி ப்ராப்ளத்துக்கு கிடைச்ச ஆரோக்கியம், என் குடும்பத்துக்கு நிறைய ஆரோக்கியங்கள் கிடைச்சது. இந்த விஷயங்களை நல்லா இருக்கே, இது நிறைய பேருக்கு இதை கொண்டுட்டு போவோம், அந்த விஷயத்த நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொன்னதில் ஃபஸ்ட்டு டேரக்டர் அப்படிங்கிற விஷயத்த முடிச்சேன். இப்போ முன்னாடி சில்வர் டேரக்டர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இருக்கேன். என்னுடைய இலக்கு அது மட்டும் இல்லை, இந்த வெற்றிக்கு முதன்முறை இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நான் தாய்லாந்துங்கிற நாட்டுக்கு வெளிநாடு போனது, இந்த சில்வர் டேரக்டர் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ முடிச்சிருக்கிறது. இந்த அப்கமிங் ஸ்டார் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் என்னுடைய பயணம் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு முதல் முறை எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னா கனவரான் சார், கார்த்திக் சார், கலிஜவன் சார், சுந்தரர் சார், மதன்குமார் சார், டிவிஎஸ் போல்கர் சார், நம்ம சுதாகர் சார், அவங்களுடைய ஒவ்வொரு ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா என்னை அப்படியே கல்லாக இருந்த என்னைய சிற்பமாக சிலையாக செதுக்குச்சு. அப்படியாப்பட்ட ஒவ்வொரு ட்ரைனிங்லையும் நான் அட்டன் பண்ணேன். கம்பெனி ட்ரைனிங், போல்ரா சார் ட்ரைனிங், சுதாகர் சார் ட்ரைனிங் அப்படின்னா ஒரு ட்ரைனிங்கும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் போய் உட்காந்துருவேன். முதல்ல நம்ம நிறையா தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. அதாவது மனிதர்கள்லாம் என்ன, பணம்னா என்ன, கல்னா என்ன, ஒவ்வொன்றே எப்படி நம்ம மதிக்கிறோம், எப்படி வழி நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய லீடர்ஸ் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி நிறையா விஷயங்களை நான் கற்றுக்கிட்ட விஷயத்தில் இப்போ என்னுடைய டீமில் நிறைய அச்சீவ்ஸ் வந்திருக்காங்க. இன்னும் நிறையா சாதனையாளர்கள் வருவாங்க. இந்த வியாபாரம் நேர்மையாக இருக்குது, உண்மையாக இருக்குங்கிறத நான் நம்பினேன். அதாவது சார் நிறையா பிளான்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆரோக்கியமானு சொன்னாங்க. எனக்கும் ஆரோக்கியம் கிடைச்சிச்சு. ஷேர் பண்ணோம் இல்லையா, 6 நபர் பாக்கெட்டில் 15,000 ரூபாயை நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம வருமானம் 1 லட்சம். இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வெளியே எங்கே இருக்குது அப்படின்னு எனக்குள்ள பல நாள் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் சில நெருக்கடிகள், நிறையா சூழ்நிலைகள் எல்லாமே வந்தது. யார் வர்றாங்க வரல எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவில் போய்கிட்டு இருந்தோம். ரைட்டுங்களா? இப்போ வந்து ஒரு கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி இருக்காங்க, அவங்க அவங்களுக்கு நிறையா தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், பழகினவங்களாக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம். அவங்க வந்து இப்போ கஷ்டப்படுறாங்க, ஒரு 5,000 ரூபா பணம் கொடுத்து உதவணும், ஒரு 3,000 ரூபா பணம் கொடுத்து உதவணும் அப்படின்னா நம்ம கையில் நம்ம குடும்பத்தை இன்னைக்கு கொண்டு போகிறதே பெரிய விஷயம். ரைட்டுங்களா? 20,000 ரூபா வருமானம் வாங்குறவங்களுக்கு 40,000 ரூபா செலவு இருக்குது, 40,000 ரூபா வாங்குறவங்களுக்கு 80,000 ரூபா செலவு இருக்குது. அப்போ அவங்கவுங்க செலவையே அவங்க இன்னைக்கு பார்க்க முடியலங்கும் போது ஒருத்தரை பணம் கொடுத்து நம்ம சப்போர்ட் செஞ்சு அவங்ககிட்ட ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி. ரைட்டுங்களா? ஆனால் அதே விஷயத்த ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து அவங்க அந்த தொழிலில் முன்னேற்றம் பண்ணி அவங்க பாக்கெட்டில் 15,000 ரூபா வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தொழில் என்கிட்ட இருக்குங்கிறத நான் சொல்றதுல பெருமைப்படுறேன். நான் என்னுடைய செயல்பாடுகள் போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவையும் என் ஃபேமிலியை கூப்பிடணும் அப்படின்னு நான் முதல்ல ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் ஸ்கூல்லேயே எந்த ஒரு பாராட்டு வாங்கலை, நான் வேலை பார்த்த இடங்கள்லேயே எந்த ஒரு பாராட்டு வாங்கலை. ஆனால் ஒரே ஒரு பேர் வாங்கியிருக்கிறேன், மாரிபாண்டியா சாத்தூர், நல்ல பையன், நல்ல தம்பி, நல்ல அண்ணன். நான் எனக்கு ஒரு 200 பழக்கம் இருக்கு. ஆனால் என் கூட நிறைய பேர் மக்கள் நான் சொல்றதை கேட்டு வரலங்கிறது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது வாழ்க்கை. அப்போ அவங்க இடத்துல இருந்து நான் யோசிப்பேன், சரி அவங்கவுங்க பிஸியாக இருக்காங்க, அப்போது நம்ம வேலையோ அதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்ததில்ல. எனக்கு உண்டான மக்களை எனக்கு நம்ம கடவுள், நம்ம வணங்கக்கூடிய கடவுள் நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இயற்கை பிரபஞ்சத்துக்கு மிக மனமார்ந்த நன்றி. என்னைய வளர்த்து கொண்டு வந்த அனைத்து லீடர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து அதை டாபிக் சொல்ல வந்து மாறிடுச்சு. அதாவது நான் எந்த ஒரு இதுலேயுமே வெற்றி அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் எங்கேயுமே வாங்கினதில்லை. இன்னைக்கு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு